பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் அவர்களை நிலைப்படுத்தி வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். நிலையில்லாது காணப்படுகிற எந்த காரியமானாலும் எத்தகைய வாழ்க்கையானாலும் கர்த்தர் அதை நிலைப்படுத்தும் காலத்திற்குள் நீ வந்து இருக்கின்றாய். இனி நீ அலைந்து கொண்டிராய், அழுது கொண்டிராய். ஆம், கர்த்தர் தமது ஜனம் நிலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறவர் அல்ல. நீ நிலைத்திருப்பதை காண அவர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். இனி நீ நிலைத்திருப்பாய், மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ஏனெனில் கர்த்தர் ஒருவை நிலைப்படுத்துவார் என்று சொன்னால் அந்த நிலைப்படுத்தலுக்கு பின் ஒரு புதிய துவக்கம் உண்டாகிறது. ஓர் அபிவிருத்தி அங்கே தோன்றுகிறது. விருத்தி அடைதல் அங்கே துவக்கம் பெறுகிறது. ஆகவேதான் இங்கே நான் அவர்களை நிலைப்படுத்தி விட்டுவிடுவேன் என்று கூறாமல் அவர்களை நிலைப்படுத்தி வர்த்திக்க செய்வேன் என்று கர்த்தர் கூறுகிறதாய் நாம் காண்கின்றோம். தாவீது அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டாலும் அரண்மனைக்கு நேராய் உயர்த்தப்பட்டான். யோசேப்பு நிலையற்றவனாய் தோன்றினாலும் சிங்காசனத்திற்கு நேராக கடந்து சென்றான். அவர்களோடு அன்று இருந்த கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடும் இருக்கின்றார். உன்னையும் அவர் நிலைப்படுத்தி வர்த்திக்க செய்பவர் மாத்திரமல்ல, உன் நடுவிலே தமது பரிசுத்த ஸ்தலத்தையும் ஸ்தாபித்து அவர் என்றென்றைக்கும் உன்னுடைய தேவனாகவே இருப்பார். ஆம், நீ நிலை பெற்று நிச்சயம் வர்த்திக்கப்படுவாய். God bless you abundantly.